ஆக்சுவலி கைஸ் இன்டர்நெட்டில் ஒரு ஒரு கோட் படித்தேன். கோட்டில் யாரோ ஒருத்தன் எழுதியிருந்தான் இந்த மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும்னு ஆசைப்படுறவன் வந்து ஹியூண்டே கார் வச்சுருக்கவன் கிட்ட அட்வைஸ் கேட்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தன் எழுதியிருந்தான். அது கீழே ஒருத்தன் கமெண்ட் வந்து அப்படி பார்த்தா ஹியூண்டே கார் வாங்க ஆசைப்படுறவன் ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருக்கவன் கிட்ட அட்வைஸ் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருந்தானா. இது செம காமெடி, ஓகேவா? ஆனால் இட் இஸ் வெரி இன்ட்ரிகிங், ரைட்? திங்க் அபவுட் இட். ஓகே, ஆமாம் தானே. இப்போ நமக்கு வந்து ஹியூண்டே கார் வாங்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா நம்ம எதுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருக்கவங்க கிட்ட அட்வைஸ் கேட்கணும்? ஐ மீன், இஸ் இட் பிகாஸ் இட் இஸ் எ பெட்டர் கார்? இல்லை. ஐ மீன், கார் தானே எல்லாமே. இப்போ யாராச்சும் வந்து எக்ஸ்பென்சிவான வாட்ச் யாராச்சும் கட்டியிருந்தாங்கன்னா, சரி, ஐம் நாட் கிரேசி அபவுட் வாட்ச். எனக்கு ஐ ஜஸ்ட் என்ன சொல்கிறது, என்கிட்ட இருக்கிறது 2 வாட்ச்சு. அதுவும் சும்மா இந்த ஆஃபரில் எப்பயாவது வந்து வாங்கினது. பட் ஐம் நாட் அ கலெக்டர் ஆர் எனிதிங். பட் வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பென்சிவான வாட்சுக்கும் நார்மல் இந்த திருவிழாவில் வாங்குற வாட்சுக்கும் எக்ஸ்பென்சிவான வாட்சுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே டைம் தானே காட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து எப்படி கவுண்டர் பண்ணுவாங்கன்னா, ஒன் ஷோஸ் த டைம், தி அதர் சென்ஸ் அ மெசேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு இது கிளப்புவானுங்க. ஸோ அதெல்லாம் வந்து எப்படின்னா அந்த கன்சியூமரிசம், அந்த உங்களை ஆசையை மூட்டி உங்களை ஏதோ ஒரு கோல் செட் பண்ண சொல்லி பண்ண வைக்கிறது. இப்போ நான் ரெடிட்லலாம் போய் படித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்து ரோலெக்ஸ் வாட்ச் இருக்குல்ல, $10,000 வாட்ச், $15,000 வாட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக காசு சேர்த்தி வச்சு அதை போய் வாங்குவாங்க. ஐ டோன்ட் நோ மேன். எனக்கு என்னமோ அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. திங்ஸ் வாங்குறதுல எனக்கு அவ்வளோவா ஐ லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் பையிங் திங்ஸ். ஸோ எனிவேஸ், ஆக்சுவலி அந்த ஹியூண்டே ரோல்ஸ் ராய்ஸ் அந்த கோட் இருக்குல்ல, அதுதான் வந்து எனக்கு இந்த பாட்காஸ்டோட இன்ஸ்பிரேஷன். அதை பார்த்துட்டு தான் நான் வந்து இந்த ஒரு பாட்காஸ்ட் நம்ம வந்து பேசணும் நான் வந்து ஃபஸ்ட் எனக்கு தாட் வந்துச்சு. ஸோ யூஎஸில் வந்து நான் ஆல்மோஸ்ட் 10 years, a decade been here. இன்னும் 10 year இது செலிப்ரேட் பண்ணல. ஐ ஹாவ் டு செலிப்ரேட் இட் soon, very soon. ஓகே, ஸோ அப்போ வந்து ஐ met so many people. ஒரு எல்லா ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்லேயுமே ஐ ஹவ் met people. ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்தியாவில் இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து எவ்ரி ஒன், நம்ம எல்லாருமே வி ஐடென்டிஃபை ஆஸ் மிடில் கிளாஸ். அது நம்ம பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து புவர் பீப்புளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஓரளவுக்கு மிடில் கிளாஸ். யாரை கேட்டாலும் மிடில் கிளாஸ் தான் சொல்லுவாங்க. அதை பற்றி நான் ஆக்சுவலாக ஒரு வீடியோ 2-3 போட்டிருப்பேன். நான் டேக் பண்ணுறேன், யூ கேன் வாட்ச் இட் whenever you want. என்னென்னா, நான் வந்து யூஎஸில் எனக்கு எப்பப்பெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கோ, ஃப்ரீ டைம் இருக்கோ, அப்பப்போலாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து பர்சனல் ஃபினான்ஸ் மட்டும்தான். பர்சனல் ஃபினான்ஸை தவிர நான் வேறு எதையும் நான் போய் பெருசாக வந்து கற்றுக்கணும், இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். பிகாஸ் அந்த ஏரியா வந்து ரொம்ப முக்கியன்றது எனக்கு தெரியும். பிகாஸ் என்னோட பர்சனல் லைஃப்பில், என்னோட ஃபேமிலியில் when I grew up, பர்சனல் ஃபினான்ஸ் வாஸ் அ மேஜர் இஷ்யூ, ரைட்? சரியாக ஹேண்டில் எங்கள் வீட்டிலலாம் யாரும் சரியாக மணிலாம் ஹேண்டில் பண்ணவும் தெரில அவங்களுக்கு. பிகாஸ் அதில் நாலேஜ் இல்லை. ஸோ ஒன்ஸ் வந்து நமக்கு சில விஷயத்தில் நம்ம மிஸ்மேனேஜ் பண்ணுறோம், நமக்கு அதை சரியாக வந்து ஒர்க் அவுட் பண்ண வரல அப்படின்னா, இட் மீன்ஸ் தட் நமக்கு அதில் நாலேஜ் இல்லை அப்படின்னு அர்த்தம், நமக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்ம உடனே போய் அதில் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கெயின் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். ஸோ நான் வந்து பர்சனல் ஃபினான்ஸில் வந்து நான் என்ன நினச்சேன்னா, 30 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பர்சனல் ஃபினான்ஸை வந்து நல்லா ஃபிகர் அவுட் பண்ணிடணும். நமக்கு வந்து எல்லாமே தெரியணும் பர்சனல் ஃபினான்ஸை பற்றி அப்படின்னு. ஸோ இப்போ யாராச்சும் வந்து என்கிட்ட பர்சனல் ஃபினான்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டாங்கன்னா, இட்ஸ் அ வெரி லாங் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி என் மைண்டில் தோணும். பிகாஸ் இட்ஸ் வெரி ஹார்ட் டு கன்வின்ஸ் சம்ஒன். இப்போ நான் ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் ஸ்டைல் வச்சுருப்பேன் இல்லையா, அந்த ஸ்டைலை வந்து இன்னொரு எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் வேறு மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்கவங்கள நான் பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஏன்னா வந்து கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேரே வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டாங்க பர்சனல் ஃபினான்ஸ் அட்வைஸ், இந்த மாதிரி இப்படி ஒரு மணி கன்சல்டிங் மாதிரி கேட்டிருக்காங்க. பட் நான் வந்துட்டு ஐ ட்ரை டு ஹெல்ப் தெம். ஆனால் வந்து நான் சொல்கிறது எதுக்குமே அவங்க கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. பிகாஸ் ஐ நோ
அதுதான் பெஸ்ட் பாசிபிள் ரவுட். த லீஸ்ட் லைக்லிஹுட் ஆஃப் கெட்டிங் புவர் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. பிகாஸ் மனி பொறுத்தவரைக்கும் வந்து இட் இஸ் அ வெரி பெர்சனல், இன்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ். ரைட்? நீங்களா போய் அனுபவிச்சு, பட்டு, திருந்துனா மட்டும் தான் வந்து ரியலா திருந்துவீங்க. யாராச்சும் சொல்லி கேட்டீங்கன்னா, அப்படியே சொல்லி கடைசி வரைக்கும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ இதுதான் ஒரு சைக்கிளிக் விஷயம் மாரி. இட்ஸ் வெரி இன்ட்ரஸ்டிங். ரைட்? த டாபிக் ஆஃப் மனி இஸ் வெரி இன்ட்ரஸ்டிங். ஸோ வந்து நான் எப்பப்பலாம் ஃப்ரீயா இருக்கனோ, அப்பப்பலாம் வந்து நான் போய் பெர்சனல் ஃபினான்ஸ எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்றது மட்டும் தான் பார்ப்பேன். பிகாஸ் ஐ அம் வெரி கியூரியஸ் அபௌட் இட். அ ஏதாச்சும் வீடியோ, அ இன்ஃபர்மேஷன்ஸ், ஆர்டிகல்ஸ் படிக்கிறது, புக்ஸ் படிக்கிறது இதே மாரி. ஸோ இதே ஒரு வேலையா தான் தெரிஞ்சுட்டு இருந்தேன். இப்ப நான் வந்து அது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்ட ரீச் பண்றேன். பிகாஸ் இப்ப நான் அதே மாரி வீடியோஸ், பாட்காஸ்ட்லாம் பார்த்தேன்னா, இவன் அந்த வீடியோல என்ன சொல்ல போறாங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியுது. ஸோ ஐ கெட் இட் ரைட். ஆம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், நீங்க வந்து அ புவர், மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ், அ இதுக்கோட டிஃபரன்ஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரைட்? நான் வந்து நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா, மிடில் கிளாஸ்ன்னு ஒண்ணு கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இட்ஸ் எய்தர் ரிச் ஆர் புவர் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆம் ஐடியா. ஸோ இப்ப நம்ம வந்து பாவர்ட்டி, அதாவது புவரா இருக்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கங்களேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பாவர்ட்டினா என்ன அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரைட்? புவர் பீப்பிள் பண்ற ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட டே டு டே லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் ஒருத்தர் பாவர்ட்டில இருக்காங்கன்னா, ஏன் அவங்க பாவர்ட்டில இருக்காங்க? ஏன் வந்து அவங்களுக்கு அந்த கஷ்டம் லைஃப்ல வருது? ஒருவேளை ஆல்ரெடி ரிச்சா இருந்து பாவர்ட்டிக்கு வந்தாங்களா? இல்ல மிடில் கிளாஸ்ல இருந்து அவங்க வந்து பாவர்ட்டில ஸ்லிப் ஆயிட்டாங்களா? இல்ல என்ன என்ன சிச்சுவேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிறது, இட் இஸ் அ வெரி பிரிவென்டிவ் திங் டு டூ. ஓகே. ஸோ அப்ப நான் வந்து இங்க நான் நோட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு பாட்காஸ்ட் நான் கேட்டேன். அந்த பாட்காஸ்ட்ல வந்து ரிச் பீப்பிள் திங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது மாரி சொல்லியிருந்தாங்க. ரிச் பீப்பிள் திங்ஸ், மிடில் கிளாஸ் பீப்பிள் திங்ஸ் அண்ட் புவர் பீப்பிள் திங்ஸ். புவர் பீப்பிள் வில் டூ அப்படிங்கிற மாரி ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. ஆ அது வந்து எப்படின்னா, ஒரு கிளாஸ் மைண்ட் செட் மாரின்னு வச்சுக்கங்களேன். ஸோ ஒரு கிளாஸ்ல இருக்கிற பீப்பிளும் அ என்னென்ன மைண்ட் செட்ல இருப்பாங்க அப்படிங்கிற மாரி. ஸோ இது வந்து யுஎஸ் பேஸ்டு, இஃப் யூ ஆர் சீயிங் இட் ஆன் யுவர் ஸ்க்ரீன். யுஎஸ்க்கு ஏத்த மாரி இந்த 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 விஷயம் ஓகேவா? ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து புவர் கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா, அப்பதான் வந்து உங்களுக்கு அது ஹிட் ஆகும். அது மேல மேல வர வர ஓகே. ஸோ எல்லாருமே வந்து லைஃப்ப ஒரு டைம் வந்து புவரா தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். புவரா ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லது. மெயினா வந்து நீங்க அமெரிக்கா அந்த மாரி கண்ட்ரீஸ்க்குலாம் போறீங்கன்னா, யூ வில் ஸ்டார்ட் புவர். பிகாஸ் வந்து எய்தர் உங்களோட நெட் ஒர்த் வந்து நெகட்டிவ்ல இருக்கும். பிகாஸ் ஏதாவது டெப்ட்ஸ் ஏதாவது இருக்கும். அத அடைக்கிறதுக்காக தான் முதல்ல ஃபாரினே போயிருப்பீங்க. எல்லா படத்துலயும் அதானே காட்டுவாங்க. யூசுவலா வந்து ஒரு ஃபேமிலி இருக்கும். அந்த ஃபேமிலில வந்து நெறைய கடன் தொல்ல இருக்கும். அந்த கடன அடைக்கிறதுக்காக வந்து அந்த ஃபேமிலில இருக்கிற பையனோ, பொண்ணோ வந்து தே வில் கோ அவுட் ஆஃப் கண்ட்ரி அண்ட் தே வில் மேக் மனி. அ கடன அடைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்க ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கனால அங்கேயே இருக்கிற சிச்சுவேஷன் வரும். ஸோ இப்படி தானே காட்டுவாங்க. ஐ மீன் ஐ க்ரூ அப் வாட்சிங் ஆல் திஸ் 90ஸ் ஃபில்ம்ஸ். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புவர் கிளாஸுக்குன்னு வந்து ஒரு திங்ஸ் இருக்கு. அந்த புவர் கிளாஸ் வந்து திங்ஸ் என்னன்னா, யுஎஸ பொறுத்தவரைக்கும் வந்து நான் கத்துக்கிட்டது என்னன்னா, நெறைய அட்வர்டைஸ்மென்ட் இருக்குல்ல டிவில. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் ஒண்ணு போட்டிருக்கேன்ல, பேடே லெண்டர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு போட்டிருக்கேன். அப்படின்னா என்னன்னா, அதாவது நமக்கு வந்து பே செக் வரும். எப்படின்னா வந்து பை வீக்லி 2 வாரத்துக்கு ஒரு தடவ பே செக் வரும். ஒர்க் பண்றோம் அப்படின்னா. ஸோ அந்த பே செக் வர்றதுக்கு முன்னாடியே ஆ போய் நம்ப கடன் வாங்கிக்கலாம். ஒரு $100 இல்ல $200 அந்த மாரி வந்து நம்ம கடன் வாங்கிக்கலாம். ஸோ அந்த கமர்ஷியல் வந்து நான் நெறைய டிவில பார்த்துருக்கேன். நெறைய டிவில இருக்க கமர்ஷியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, புவர் பீப்பிள டார்கெட் பண்ணி தான் போடுவான். ஏன்னா வந்து புவர் பீப்பிளோட மார்க்கெட் கேப் வந்து பயங்கர ஜாஸ்தி. அதனால வந்து புவர் பீப்பிள டார்கெட் பண்ண மாரி போட்டா, தே வில் ஈசிலி ஃபால் ப்ரே ஃபார் இட். அது வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பேடே லெண்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல. ஸோ எப்படின்னா வந்து பேடே வரும்ல. அது வரத்துக்கு முன்னாடியே நம்ம போய் கடன் வாங்குறது. இந்த மாரி வந்து முன்னாடியே எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பேடே வரும்போது அந்த செக்க வந்து எய்தர் அவன்கிட்ட குடுப்போம். அப்படி இல்லன்னா வந்து நம்மளே வச்சுக்கிட்டோம்னா, அந்த பேடே கடன் வந்து நெகட்டிவ்லயே இருக்கும். ஒரு க கடனாவே அது இருக்கும் அது. அதுக்கப்புறம் நம்மளோட நெட் ஒர்த் வந்து நெகட்டிவ்லயே போயிட்டுருக்கும். ஸோ இந்த பேடே லோன்ஸு, பான் ஷாப்பு, அடகு கடை,
அதுக்கப்புறம் வந்து டைட்டில் லோன்ஸ். டைட்டில் லோன்னா என்னன்னா, நம்ம காரு, பைக்லாம் வச்சிருக்கோம்ல, அத வச்சு அந்த டைட்டில வச்சு அதுக்கு அதுக்கு ஒரு லோன் வாங்குறது. அந்த டைட்டில வந்து மீட்க முடியாது. அத அடைக்காத வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து டோட் த நோட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது நான் உங்களுக்கு அப்புறமா வேற பாட்காஸ்ட்ல சொல்றேன். ஓகேவா? தேங்க் யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங். அப்புறம் வந்து பை நவ், பே லேட்டர். இது வந்து ஒரு பெரிய கான்செப்ட் ஆக்சுவலா இப்போ ஃபினான்சஸ்ல. இந்த பை நவ் பிஎன்பிஎல்னு சொல்லுவாங்க. நெறைய வந்து இந்த பேபால் இந்த மாரி நெறைய ஃபினான்சியல் சர்வீசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பை நவ், பே லேட்டர் அப்படின்றது இருக்கு. கிட்டத்தட்ட கிரெடிட் கார்டே கிட்டத்தட்ட அந்த மாரி தான். கிரெடிட் கார்ட கரெக்ட்டா யூஸ் பண்ண தெரிஞ்சா யூ வில் பி ஃபைன். பட் கரெக்ட்டா யூஸ் பண்ண தெரியலனா எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ். அதுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். டாக் பண்றேன். யூ கேன் வாட்ச் இட் வெனெவர் யூ ஹேவ் டைம். அந்த பை நவ் பே லேட்டர், ரென்ட் டூ ஓனு, லாட்டரி டிக்கெட் வாங்குறது, இது எல்லாமே வந்து அ புவர் பீப்பிள் பண்ற ஒரு விஷயம். இதுதான் நான் யுஎஸ்ல கத்துக்கிட்டது. ஸோ இஃப் யூ கீப் டூயிங் வாட் புவர் பீப்பிள் டூ, யூ வில் ஸ்டே புவர். அதுதான் அங்க அதாவதுனா உங்களோட பிஹேவியர் தான். மெயினா வந்து நான் யுஎஸ்ல கத்துக்கிட்டது என்னன்னா, நம்ப நம்ப ஃபார் த பர்ப்பஸஸ் ஆஃப் திஸ் நம்ப புவரா இருக்கோமா, இல்ல மிடில் கிளாஸா இருக்கோமா, இல்ல ரிச்சா இருக்கோமாங்கிறது வந்து நம்மளுடைய பிஹேவியர பொறுத்து. ஸோ நம்ம பிஹேவியர வந்து அ ஹை கிளாஸ் மாரி இருக்கு. ஆனாலும் நம்ம புவரா இருக்கோம் அப்டின்னா, தேர் இஸ் சம் இஷ்யூ. அத நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். அது என்னன்னா வந்து அது ஏன்னா வந்து நம்ம வந்து கடன்ல இருப்போம். அதாவது நம்மகிட்ட எல்லாமே இருக்கிற மாரி இருக்கும். ஃபோனு, அ இன்னும் என்ன சொல்றது? கம்ப்யூட்டர்ஸ், வீடு எல்லாமே இருக்க மாரி இருக்கும். பட் எல்லாமே இஎம்ஐல இருக்கும். ரைட்? ஸோ இட் இஸ் அ மேஜர் இஷ்யூ. ஸோ அதுக்கு தான் நான் வந்து மிடில் கிளாஸ்க்கு வரேன். ஸோ வந்து புவர்லேருந்து நம்ம தப்பிச்சு மிடில் கிளாஸ்க்கு வரும்போது, த சான்சஸ் ஆஃப் அஸ் ஸ்லிப்பிங் பேக் இன்டூ பாவர்ட்டி இஸ் வெரி ஹை. ஓகே. ஏன்னா வந்து மிடில் கிளாஸ்னா என்னன்னா, சி வாட் இஸ் பீயிங் ப்ரோக் இன் அமெரிக்கான்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. டீட்டெயிலா புரியும். பட் ஃபார் த பர்ப்பஸ் ஆஃப் திஸ் மிடில் கிளாஸ் அப்டின்னா என்னன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் கடன்லயே இருப்பாங்க. அதுதான் மிடில் கிளாஸ். புவர் புவர் எல்லாமே இருக்கும் அவங்க கிட்ட. வீடு இருக்கும். எல்லாமே எல்லா வசதியும் இருக்கும். பட் கடன்லயே இருப்பாங்க. கடைசி வரைக்கும். அது வந்து எந்த மாரி கடன்னா வந்து இப்ப கார் வாங்கணும்னு வச்சுக்கங்களேன். கார வந்து கேஷா அவங்களால வாங்க முடியாது. ஒரு ஒரு 15,00,000 ஒரு காரு அப்டின்னா, அ அத அத போய் ஒரு கேஷா அவங்களால வாங்க முடியாது. தே வோன்ட் ஹேவ் எனி அப்ஃப்ரண்ட் கேஷ் இருக்காது. அவங்களுடைய மாசம் தொழில வந்து நம்பி, அ அத ஒரு ஒரு பெட் மாரி பண்ணி, இந்த மாரி நம்ம கார் இப்ப வாங்குனா கரெக்ட்டா இருக்கும்னு சொல்ட்டு வாங்குவாங்க. ஸோ அது கார் இஎம்ஐ இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த ஏர்லைன் மைல்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல. அது வந்து யுஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிரெடிட் கார்ட வந்து ஆப்டிமைஸ் பண்ற ஒரு குரூப் இருப்பாங்க. அந்த குரூப் என்ன பண்ணுவானுங்கன்னா, கிரெடிட் கார்ட வந்து ஆப்டிமைஸ் பண்றேன்னு சொல்லி ஒரு 7 டூ 10 கிரெடிட் கார்ட வாங்கி வச்சுக்கிட்டு, அ ஒரு கிரெடிட் கார்டையும் ஒரு இதுக்கு ஆப்டிமைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு யூஸ் பண்றது மாத்தி மாத்தி. அதாவது தன்னைத்தானே பிரில்லியன்ட்ன்னு நெனச்சுக்கிட்டு. ஸோ அப்போ வந்து என்னென்ன ஆகும்னா, ஏர்லைன் மைல்ஸ் கலெக்ட் ஆகும். ஸோ வந்து இப்போ ஒரு $1000க்கு ஏதாச்சும் ஒண்ணு வாங்குறீங்க அப்டின்னா, ஒரு 2000 ஏர்லைன் மைல்ஸ் அப்டின்ற மாரி. ஸோ மைல்ஸ் ஈக்குவல் கிடையாது. அதாவது மைல்ஸ்னா பறக்கிற தூரம் அப்டி கிடையாது. அத வந்து திருப்பி காசா கன்வெர்ட் பண்ணா வந்து 200 $20 அந்த மாரி தான் வரும். ஓகேவா? அந்த 2000 பாயிண்ட்ஸ வந்து கன்வெர்ட் பண்ணா $20 அந்த மாரி தான் வரும். ரொம்ப கம்மியா தான் வரும். ஆனா வந்து ஏர்லைன் மைல்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்றேன் அப்படின்னு சம் ஆஃப் த மிடில் கிளாஸ் பீப்பிள் தே கீப் ஆப்டிமைசிங் கிரெடிட் கார்ட்ஸ். அது வந்து அது வேஸ்ட் ஆஃப் டைம். அந்த டைம்ல வந்து நம்ப இன்கம் எப்படி இன்கிரீஸ் பண்ணலாம்? நம்ம எப்படி அடுத்த லெவலுக்கு போலாம்? அப்படிங்கிறத யோசிக்கலாம் ஆக்சுவலா. ஸோ இட் இஸ் ஆப்டிமைஸ் பண்ணினா கடைசி வரைக்கும் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டியது தான். நம்மளால வந்து வேற எதுவும் பண்ண முடியாது. ஸோ the டைம் யூ ஸ்பெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்ட் கடன். நெறைய கிரெடிட் கார்ட் கடன் இங்க யுஎஸ்ல இருக்கும் மிடில் கிளாஸ் பீப்பிள்க்கு. கிரெடிட் கார்ட் கடன வாங்கி வச்சுக்கிட்டு 10,000 20,000ன்னு செலவு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டூரு, இங்க வெக்கேஷன் அது இதுன்னு எங்கேயோ போவாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மினிமம் பேமெண்ட்ட மட்டும் கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. அ அந்த கிரெடிட் கார்டு கடன் இது இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 30% 35% போட்டு அடிச்சு நவுத்திட்டு இருப்பான். ஓகேவா? ஸோ அது ஒரு பெரிய தலைவலி அது. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹீலாக்ஸ்னா என்னன்னா வந்து, இப்போ வீட்டு வந்து ஆல்ரெடி மார்ட்கேஜ்ல இருக்கும். அந்த மார்ட்கேஜ நம்ம கட்ட என்ன ஆகும்னா, அந்த பிரின்சிபல் இருக்குல்ல, பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குல்ல, ஒரிஜினல் கடன் வாங்குன அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட் வந்து ஃபில் ஆயிடும். கொஞ்சம். ஃபில் ஆனதுக்கப்புறம் ஒரு 30% 40% வந்து வீட்டு மேல எக்விட்டி நமக்கு இருக்கும். அந்த 40% வச்சு செகண்ட் மார்ட்கேஜ் ஒண்ணு வீட்டு மேல எடுப்பானுங்க. ஸோ இட் இஸ் புட்டிங் தி என்டையர் ஹவுஸ் அட் ரிஸ்க். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க மிடில் கிளாஸ் பீப்பிள். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டூடண்ட் லோன்ஸ் மிடில் மிடில் கிளாஸ டார்கெட் பண்ணி தான் ஸ்டூடண்ட் லோன்ஸ் இருக்கும். ஏன்னா,
ஸ்டூடண்ட் லோனுக்கு வந்து நீங்க அப்ரூவ் ஆகணும்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு வந்து சர்டன் ஸ்கோர் இருக்கணும். இப்போ உங்களுக்காவது உங்க பேரண்ட்ஸுக்கோ ஒரு ஸ்கோர் இருக்கணும். இந்த மாரி வந்து இதுதான் வந்து உங்களோட அ இது ஏதோ நம்ப இந்தியால வந்து சிபில் ஸ்கோர்ன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து கிரெடிட் ஸ்கோர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிரெடிட் ஸ்கோரே வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ டார்கெட் பண்ணி தான். ஆக்சுவலா கிரெடிட் ஸ்கோர் உங்களுக்கு தேவையே இல்ல. சிபில் ஸ்கோர் உங்களுக்கு தேவையில்ல. கடன் வாங்குற பட்சத்தில நீங்க இருந்தீங்கன்னா மட்டும் தான் அது தேவை. நீங்க கடனே வாங்க போறதில்ல அப்டின்னா, உங்களுக்கு அது தேவையே இல்ல. ஸோ அந்த கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து யுஎஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய அதிகமா வச்சிருந்தா பெரிய ஆளு அப்படிலாம் கிடையாது. அதிகமா வச்சிருந்தா வந்து கடன் அதிகமா வாங்கக்கூடிய அந்த கடன் வாங்குற பவர் இருக்கு நமக்கு அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். பட் கடன் வாங்குனா நமக்கு தான் டேஞ்சர். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம திங்க் பண்ணணும். ரைட்? அதுக்கப்புறம் வந்து அ கார் வாங்குறது, ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறது. இதெல்லாம் வந்து மிடில் கிளாஸ் திங்ஸ். அதாவது ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் தேவையில்ல. டெர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்தா போதும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹை கிளாஸ் அண்ட் ரிச் திங்ஸ் என்னன்னா, ஜஸ்ட் பையிங் அவ்வளோதான். இது வாங்கணுமா? வாங்கலாம். அஃபோர்ட் பண்ண முடியலையா? வாங்கலாம். அவ்வளோதான். இதுதான். ஒரு விஷயத்த அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக போய் கடன் வாங்கி வாங்காம இருக்கிறது தான் ஹை கிளாஸ் அண்ட் ரிச் திங்ஸ். ஸோ நம்ம பிஹேவியர நம்ம சேஞ்ச் பண்ணாலே, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய அ மைண்ட் செட் த வே வி டூ திங்ஸ் வில் சேஞ்ச். இப்போ ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கங்களேன். இப்ப நம்ம வந்து கார் வாங்கணும் அப்படின்னா, அ ஓகே. இப்ப நம்ம வந்து ஒரு 5 இயர்ஸ் ஃப்ரம் நவ் நம்ம ஒரு கார் வாங்க போறோம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கோம்னு வச்சுக்கங்களேன். அந்த காருக்கு வந்து நம்ம இன்னையிலேருந்து சேவ் பண்ணணும். மந்த்லி. ஓகே. மந்த்லி ஒரு 10,000 காருக்கு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு. ₹10,000 ஒரு $500 காருக்குன்னு எடுத்து வைக்கலாம் அப்படின்னா, வருஷ கடைசியில வந்து எவ்வளோ இருக்கும்? நம்மகிட்ட 1,20,000 இருக்கும். ஓகேவா? ஆ ருப்பீஸ்ல. ஸோ அதே மாரி ஒரு 5 இயர்ஸ் போச்சுன்னா வந்து யூ வில் ஹேவ் அ வெரி குட் மனி டூ பை த கார். ஸோ அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு 80% உங்ககிட்ட இருக்கு மணி கையில அப்டின்னா, இல்ல அந்த அந்த மணிய வச்சு நீங்க ஒரு நல்ல யூஸ்டு காரே வாங்கலாம். ரைட்? ஆ ஐ மீன் யூஸ்டு கார் மார்க்கெட் அது தனி மார்க்கெட் ஓகேவா? கார யூஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டூ செல் இட் அண்ட் யூ கேன் பை எ யூஸ்டு கார். யூஸ்டு கார் மார்க்கெட்ல. புது கார் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ரைட்? ஸோ இந்த மாரி அ முன்னாடியே யோசிச்சு ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான் பண்ணி நம்ம பண்றப்போ, நம்மளோட இன்கமும் அந்த டைம்ல இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கும். ஸோ 5 இயர்ஸ் நம்ம ஒரே இன்கம்ல இருக்க போறதில்ல. ரைட்? 5 இயர்ஸ்ல நம்ம இன்கமும் இன்கிரீஸ் ஆகும். நம்மளோட சேவிங்ஸும் ஜாஸ்தியாகும். அட் த சேம் டைம் நம்ம நம்ம வந்து முன்னாடியே அத யோசிக்கணும். ஸோ இப்ப நம்ம 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ இந்த செகண்ட் எனக்கு கார் வேணும் அப்டின்னா, கண்டிப்பா யார்கிட்டயுமே பணத்த அப்டியே உடனே போய் இறக்கிற அளவுக்கு இருக்காது. ஏன்னா, அதுக்கு நம்ம பிளான் பண்ணணும் தனியா. யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட் ரைட்? ஈவன் நம்ம வந்து ரிச்சா இருந்தாலுமே, நம்ம சூப்பர் ரிச்சா இருந்தாலுமே, ஒரு ஒரு விஷயத்த நம்ம பண்ண போறோம். ஒரு 2 வருஷத்துல ஒரு கார் வாங்க போறோம்ங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணுவாங்க. ஹை கிளாஸ் அண்ட் ரிச் பீப்பிள். நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ வந்து அ புவரா இருக்கவங்களோட ப்ராப்ளம் என்னன்னா, பிளானிங். அதாவது அந்த அந்த ப்ரீ பிளானிங். அதாவது என்னன்னா, பிளானிங்க்கு முன்னாடியே அதாவது இது ஒரு சிச்சுவேஷன் ஹேப்பன் ஆனதுக்கு அப்புறம் அத பத்தி யோசிக்காம, இப்படி ஆயிட்டா நம்ம என்ன பண்றது? அப்படிங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணி, அதுக்குண்டான சேவிங்ஸ், அதுக்குண்டான எஃபோர்ட் போட்டு பண்றது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, அதுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ரைட். 6 மந்த்ஸ் இல்லன்னா வந்து ஒரு 1 இயருக்கு உண்டான அ மணி வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறது எமர்ஜென்சிக்கு. ஸோ ஒரு திடீர்னு ஒரு ஜாப் லாஸு இல்ல வந்து இப்போ 2 பேர் வேலை செய்றீங்க வீட்ல. ஒருத்தருக்கு ஜாப் போயிடுச்சுன்னா கூட வீட்ட சமாளிக்க முடியாது அப்படின்னா, ஸோ 3 டூ 6 மந்த்ஸ் உண்டான 3 டூ 6 மந்த்ஸ் ஆர் 6 மந்த்ஸ் டூ 1 இயருக்கு உண்டான மந்த்லி எக்ஸ்பென்சஸ வந்து சேவிங்ஸ்ல வச்சுக்கிட்டு, ஸோ சப்போஸ் ஒரு ஜாப் லாஸ் அப்படின்னா திருப்பி திருப்பி வேலைக்கு கிடைக்கிற வரைக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாவது ஆகும்னு வச்சுக்கங்களேன் திருப்பி வேலை கிடைக்கிறதுக்கு. கிடைக்கிற வரைக்கும் வந்து ஒரு சமாளிக்கணும்ல. வீட்டோட அந்த சிச்சுவேஷன சமாளிக்கணும்ல. ஸோ சமாளிக்கிறதுக்காக வந்து ஒரு ஒரு பஃபர் மாரி ஒரு பிளாங்கெட் மாரி கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு, அத யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ ரிச் பீப்பிளோட ஐடியா என்னன்னா, பிளானிங் ஜாஸ்தியா இருக்கும். ஃபினான்சஸ பொறுத்தவரைக்கும். ஃபினான்சஸ் வந்து அவங்களோட அவங்களோட அதாவது நீங்க நினைப்பீங்க என்ன ஜெனரலா நம்ம தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ரிச் பீப்பிள் வந்து மனி மைண்டடா இருப்பாங்க. மெட்டீரியலிஸ்டிக்கா இருப்பாங்க அப்படின்னு. நோ. மனி மைண்டடா இருக்கிறது யாருன்னா, கடன் வாங்கியாவது ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் மனி மைண்டட். பிளான் பண்ணி ஒரு விஷயத்த பண்றது இருக்குல்ல, அது மனி மைண்டட் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் பிளானிங். பட் என்கிட்ட மனியே இல்லாதபோது,
நான் போய் கடன் வாங்கியாவது ஒரு காரை வாங்குவேன் அப்படிங்கிறது தான் மனி மைண்டட் பீயிங் மெட்டீரியலிஸ்டிக். ஸோ யூ ஹாவ் டு திங்க் அபவுட் இட். உங்களோட அடல்ட் லைஃப்பில் வந்து யூ cannot சிம்ப்ளி கோ இன்டு டெட். ஸோ எஸ்பெஷலி யங்கர் இயர்ஸில் உங்களோட ஏர்லி 20s லேட் 20ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ கோ இன்டு லாட் ஆஃப் டெட், ரிக்கவர் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் உங்களோட காஸ்ட்ஸ் இருக்குல்ல, உங்களோட மந்த்லி காஸ்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கணும். ஸோ ஐ வில் டாக் அபவுட் இட் மேபி இன் another வீடியோ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏன் வந்து பாவர்ட்டி வந்து ரொம்ப பேடு அப்படின்னு யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ ஒரு ஒரு கோட்டு நான் ஒன்று படித்தேன் அதுக்கு முன்னாடி. என்ன தெரியுமா? பீயிங் யங் பீயிங் யங் அண்ட் பீயிங் புவர் இஸ் நாட் இஸ் ஓகே. ஓகே. யா, பீயிங் யங் அண்ட் பீயிங் புவர் இஸ் ஓகே. பீயிங் ஓல்ட் அண்ட் பீயிங் புவர் இஸ் நாட் ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு 60 வயசு இல்லை இந்த 70 வயசு அப்படின்னா அந்த டைமில் புவராக இருக்கிறது வந்து ரொம்ப டேஞ்சர். ஏன்னா வந்து அதை திருப்பி நம்மளால் ஓட முடியாது, நமக்கு ஜாப் கிடைக்குமான்னு தெரியாது. ஆக்சுவலாக நம்மளோட ஓல்டர் இயர்ஸ்க்காக தான் வந்து நம்ம சேவ் பண்ணுறோம். பட் இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து இந்த தெர் ஆர் லைக் லாட் ஆஃப் புவர் அட்வைஸ் ஆன் இன்டர்நெட், ரைட்? இந்த மாதிரி வந்து இந்த ஃபயர் மூமெண்ட்டு அது இதுன்னு, ரைட்? இந்த மாதிரி ரிட்டையர் ஏர்லி. ஆக்சுவலாக என்னோட இன்னொரு பாட்காஸ்ட்டுக்கு அந்த அந்த ஐடியா நான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி ரிட்டையர் ஏர்லிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஸ்கேம் அப்படின்னு. ஸோ ஏன் வந்து அது அது பாவர்ட்டிங்கிறது வந்து பேட்னா, எதுவுமே பண்ண முடியாது கைஸ். ஃபங்க்ஷனே பண்ண முடியாது. எவ்ரிடே வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா வந்து ஏன்டா எந்திரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் நமக்கு. ஒரு பாவர்ட்டி லைனுக்கு கீழே இருக்கிறப்போ. சி, நமக்கு வந்து சுற்றி ஒரு சப்போர்ட்டிவ் குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் பர்சன், உங்களை நம்பி யாருமே இல்லை. உங்களுக்கு நீங்கள் பாவர்ட்டியில் இருந்தாலும் சரி, என்ன லெவல் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் நீங்கள் இருந்தாலுமே அது கம்ப்ளீட்டாக உங்களை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, உங்களோட ஐடியா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா வந்து யூ வில் கோ இன்டு தட், யூ வில் கிரியேட் அ கம்யூனிட்டி அரவுண்ட் யூ, ரைட்? உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு வந்துடுவீங்க. ஸோ அதுதான் பாவர்ட்டி, ரைட்? இப்போது பாவர்ட்டியில் இருக்கிறப்போ என்ன ஒரு அது எப்படி அது எப்படி உங்களை தாக்கும்னா, இட் ஜஸ்ட் கெட்ஸ் வொர்ஸ். ஸோ இன்னும் மோசமாக தான் ஆகும், பெட்டர் ஆகாது. ஏன்னா அந்த அந்த பிஹேவியர் வந்து இஃப் யூ கீப் ரிப்பீட்டிங் த சேம் பிஹேவியர் ஓவர் அண்ட் ஓவர், இன்னும் இட் வில் பிகம் ஈவன் மோர் வொர்ஸ். ஸோ பாவர்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஐடியா என்னன்னா எப்படி இருக்கணும்னா, இது வந்து டேஞ்சர், இது வந்து ஒரு இதுலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்க தேவையில்லை. பட் எப்படி வந்து இன்னும் கீழே போகாமல் இருக்கிறது, எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, இதுதான். அது 2 தான் நீங்கள் யோசிக்கணும். இன்னும் கீழே போகாமல் இருக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் மிடில் கிளாஸ் அப்படின்னா, மிடில் கிளாஸ்லேருந்து கீழே பாவர்ட்டி லைனுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இன்னும் கடன் வாங்காமல் இருக்கணும். இன்னும் வந்து அந்த வட்டி கட்டுறதெல்லாம் கம்மி பண்ணி கடன்லாம் அடைக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணணும், ரைட்? அதுக்கப்புறம் சேவிங்ஸ் பண்ணணும். ஸோ 2 தான். மிடில் கிளாஸ்லேருந்து இன்னும் கீழே போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, ப்ளஸ் மிடில் கிளாஸ்லேருந்து மேலே போகிறதுக்கு என்ன பண்ணுறது, இது 2 தான் யோசிப்பீங்க, ரைட்? புவராக இருக்கும்போது அதுதான் கைஸ். புவர்லேயே ரொம்ப மோசமான பாவர்ட்டிலாம் இருக்குது. அதாவது சுத்தமாக காசே இல்லாமல் பசியில் இருக்கிறதெல்லாம் இருக்குது, ரைட்? ஸோ அந்த லெவலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதான் பார்க்கணும். நம்ம வந்து இன்னும் கடன் வாங்கி ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருந்தோம்னா ரொம்ப டேஞ்சரஸ் சுச்சுவேஷனுக்குள்ளே போயிடுவோம். நான் சொல்கிறேன், அடுத்தடுத்து நான் இந்த மாதிரி சொல்கிறேன். இந்த மாதிரி எப்படி வந்து பாவர்ட்டிலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னா, கைஸ் என்னுடைய ஜென்ரேஷன் வந்து ஐம் எ மில்லனியல், ரைட்? நான் 90s, நம்ம ஊரில் வந்து 90s கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மில்லனியல் அப்படிங்கிறது தான் அதோட இது. ஏன்னா வந்து 2 மில்லினியம்ஸ், ரைட்? 1000 to 2000, 2000 to ஸ்டார்ட். ஸோ இந்த 2 மில்லினியம்லேயும் இருக்கிறவங்க தான் மில்லனியல்ஸ். அதுதான் அதனால தான் அதோட பேருன்னு நான் நினைக்கிறேன். நான் ரீசர்ச்லாம் பண்ணல. பட் அது அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ரைட்? தேங்க்யூ. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் there is something called success sequence. அதாவது என்னன்னா ட்ரெடிஷ்னல் பேத் ஆஃப் சக்ஸஸ். ஓகே. சக்ஸஸ் சீக்வன்ஸுங்க வந்து ஜென்ரலாக வந்து இப்போ நீங்கள் எல்கேஜி படிக்கிறீங்க, ஓகே. அடுத்தது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படியே வருவீங்க. அப்புறம் ப்ரைமரி ஸ்கூல், செகண்டரி ஸ்கூல், அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரிக்கு போவீங்க, ரைட்?
ஹையர் செகண்டரிக்கு போறப்போ, அந்த ஹை ஸ்கூல முடிச்சுட்டு, யூ கேன் கோ டூ காலேஜ் ஆர் யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் டூ டூ என்ன சொல்றது? ட்ரேட் ஸ்கூலு, பாலிடெக்னிக் ஸ்கூல்ஸு இந்த மாரி நெறையா யூனோ ஆங்கிள்ஸ் இருக்கு எடுக்கிறதுக்கு. ஆனா, இந்த சக்சஸ் சக்சஸ் சீக்வென்ஸ் இருக்குல்ல. ஸ்கூல், காலேஜ், வேல. ஸ்கூல், காலேஜ் வேல. இந்த சக்சஸ் சீக்வென்ஸ் இருக்குல்ல. இத ஃபாலோ பண்ணாலே என்னோட ஜெனரேஷன் மில்லனியல்ஸ் வந்து 97% ஆஃப் சான்ஸ் டூ அவாய்ட் பாவர்ட்டி ஆக்சுவலா. 97% நம்ப முடியுதா? பாவர்ட்டி வந்து எது கூட கோரிலேட் ஆகுதுன்னா, அந்த சக்சஸ் சீக்வென்ஸ் இருக்குல்ல. படிப்பு, இன்னும் மோர் படிப்பு, அப்புறம் வேல. அப்படிங்கிற அந்த சீக்வென்ஸ் இருக்குல்ல. அந்த சீக்வென்ஸ வந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ண முடியலையோ, அவங்க தான் வந்து பாவர்ட்டில இருப்பாங்கன்றது தேர் இஸ் அ கோரிலேஷன். அதுக்கும் இதுக்கும் ஒரு கோரிலேஷன் இருக்கு. அதுக்கு ஒரு ஸ்டடீஸ் இருக்கு. அத பத்தி நீங்க போய் ரிசர்ச் பண்ணி பாருங்க. அத நீங்களே இப்போ வந்து போய் அனலைஸ் பண்ணி பாருங்க. பிகாஸ் அப்பதான் உங்களுக்கும் அது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அது என்ன ஏதுன்னு ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்போ. பட் அந்த யங்ஸ்டர்ஸ் பண்ற ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் அதுல என்னன்னா, சி யூஸ்லெஸ் டிகிரி வாங்குறது. நெறைய பேர் இங்க வந்து யூஸ்லெஸ் டிகிரி வந்து எது சொல்லுவாங்கன்னா, கம்யூனிகேஷன்ஸ் மேஜர் வந்து ஒரு யூஸ்லெஸ் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ, அத நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துருக்கேன். யுஎஸ்ல சொல்றேன். ஸோ, கம்யூனிகேஷன்ஸ் டிகிரி வாங்குறீங்க. அதுக்கு வந்து ஒரு ஒரு $100,000 நீங்க வந்து லோன் வாங்கிடுறீங்க. ஓகேவா? இப்போ என்ஜினியரிங், ஐடி, ஏஐ, ரிசர்ச், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ரிசர்ச் இந்த மாரி ஃபீல்ட்ல நீங்க போறீங்க. அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, அந்த ஸ்டூடண்ட் லோன வாங்கி, அத நம்ப கட்டி, காலேஜ்ல கட்டி, நம்ம படிச்சு, முடிச்சு, அதுல ஒரு ஜாப் இருக்கு. அதுல ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. நம்ம போட்ட காச எடுக்கிற அளவுக்கு அதுல ஒரு 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 வாய்ப்பு இருக்கு. ஆனா, நம்ம யூஸ்லெஸ்ஸா அந்த மாரி கம்யூனிகேஷன்ஸ் மேஜர், இங்கிலீஷ் மேஜர் இந்த மாரி நம்ம போய் யூஸ்லெஸ்ஸான டிகிரி நம்ம எடுக்கும்போது, நான் யுஎஸ்ல சொல்றேன். இந்தியாவோட நிலவரம் எனக்கு தெரியாது. ஓகே. அந்த மாரி யூஸ்லெஸ் டிகிரி நம்ம வாங்கும்போது, அதுக்கு உண்டான ஸ்டூடண்ட் லோன் வாங்கும்போது, கடைசி வரைக்கும் அத கட்டவே முடியாது ஸ்டூடண்ட் லோன. ரொம்ப கஷ்டம். யாரும் ஹெல்ப் இல்லாம உங்களால கட்டவே முடியாது அந்த ஸ்டூடண்ட் லோன். அன்லெஸ் நீங்க வந்து கல்யாணம் பண்ணி, அதுக்கப்புறம் யூ ஹேவ் அ லைஃப் பார்ட்னர் ஹூ ஹெல்ப்ஸ் யூ அவுட் வித் தீஸ் திங்ஸ். இது வந்து நடக்காத காரியம். ஸோ, இங்க யங்ஸ்டர்ஸ் பண்ற ஒரு மிகப்பெரிய தப்பு என்னன்னா, யூஸ்லெஸ்ஸான டிகிரிக்கும், யூஸ்லெஸ்ஸான எஜுகேஷனுக்கும் ஸ்டூடண்ட் லோன் வாங்கி, அத வந்து ஒப்பேத்தி, அத மொத்தமா வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட்டே வராம, சம்பாரிக்கிற காசுலயும் போய் இஎம்ஐல எல்லா பொருளையும் வாங்கி போட்டு, ஒரு டெட் சைக்ளோன்ல நீங்க மாட்டிப்பீங்க. அதாவது கடனாளியாவே கடைசி வரைக்கும் இருப்பீங்க. கைஸ் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. டெட் வில் கிரியேட் மோர் டெட். நீங்க வந்து கடன் வாங்குறீங்க. ஒன்ஸ் நீங்க கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இட் வில் கிரியேட் மோர் டெட் அண்ட் அது அப்படியே இன்கிரீஸ் ஆகி யூ வில் ஸ்லிப் இன்டூ பாவர்ட்டி. பாவர்ட்டி வந்து சில பேர் இப்ப நம்ம பொறக்கும்போது இப்ப சொல்லுவாங்கல்ல, இந்த சினிமாலலாம் சொல்லுவாங்கல்ல, பொறக்கும்போது ஏழையா இருக்கிறது தப்பில்ல. ஆனா சாகும்போது ஏழையா இருந்தா அது நம்ம தப்பு தான். அப்படி இப்படி சொல்லுவாங்கல்ல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த மாரி டயலாக்ஸ்னா, நம்ம வந்து இந்த ஷார்ட்கட்ஸ் கண்டுபிடிக்கிற டயலாக். அதாவது கெட் ரிச் குயிக் அந்த அந்த டயலாக்ஸ் இது. ஸோ இந்த கெட் ரிச் குயிக் ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, இந்த மாரி வந்து அ 24 மணி நேரத்தில நீங்க இந்த கோர்ஸ நீங்க எடுத்தீங்கன்னா, நீங்க பணக்காரன் ஆயிரலாம் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. கெட் ரிச் குயிக் ஸ்கீம்ஸ். இந்த கெட் ரிச் குயிக் ஸ்கீம்ஸ் கூட இது எல்லாமே வந்து இட் இஸ் டார்கெட்டட் ஃபார் புவர் பீப்பிள். ஸோ நீங்க பாவர்ட்டில இருக்கும்போது தான் அந்த கெட் ரிச் குயிக் ஸ்கீம்ஸ் இந்த மாரி அ மனி ஸ்கேமு, இந்த மாரி வந்து இந்த கோர்ஸு, இந்த மாரி விஷயங்கள்லாம் போய் மாட்டிப்பீங்க. ஸோ திங்க் அபவுட் இட். ஸோ நான் வந்து யுஎஸ்ல தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இது. ஏன்னா நான் கான்ஸ்டன்ட்டா யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பீப்பிள் ஒய் டூ பீப்பிள் பிகம் புவர் அப்படிங்கிறது தான். பொறக்கும்போதே பாவர்ட்டில இருந்தீங்க. உங்க வீட்ல வந்து புவர் சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா பரவால்ல. பட் நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க. உங்கள நல்லா வந்து படிக்க வச்சுட்டாங்க வீட்ல. காலேஜுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. உங்களுக்கு ஒரு பேசிக் எஜுகேஷன் இருக்கு. உங்களுக்கு ஒரு பேசிக் டிகிரி இருக்குன்னா, அதுக்கப்புறம் எவ்ரிதிங் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். இப்போ 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 ஒரு மூவ்மெண்ட் போயிட்டு இருக்குல்ல. என்னன்னா வந்து டிகிரியே தேவையில்ல. டிகிரியே இல்லாம வந்து பண்ணிறலாம். வந்துரலாம் லைஃப்ல அப்படின்னு. ஆக்சுவலி இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகேவா? ஏன்னா வந்து யூ ஆர் கம்பீட்டிங் வித் பீப்பிள் ஹூ ஹேவ் த டிகிரி. ரைட். உங்களுக்கு டிகிரி இல்ல. நீங்க டிகிரி வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா யார் கூட கம்பீட் பண்றீங்க?
யார் கூட போட்டி போடுறீங்க எக்கனாமிக்ஸில், ரைட்? ஐ மீன் ரியல் வேர்ல்டில் யார் கூட போட்டி போடுறீங்க, ரைட்? டிகிரி வச்சிருக்கவங்க கூட போட்டி போடுறீங்க. ஸோ யூ ஆர் ஆல்ரெடி த்ரோன் ஆஃப் யுவர் கேம், ரைட்? அவங்க கேமில் நீங்கள் அவங்கள பீட் பண்ண முடியாது. நீங்கள் தனியாக ஏதாச்சும் ஒன்று பண்ணி தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி பண்ண தான் பண்ண முடியும். அதனால தான் வந்து டிகிரி வாங்கலை அப்படிங்கிறவங்களோட நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு எக்ஸப்ஷனல் கேஸஸாக இருப்பாங்க அவங்க. அவங்க தனியாக தெரிவாங்க. சில பேர் கிரிக்கெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிகிரி இல்லாமல் கிரிக்கெட்டர் ஆயிருப்பாங்க. பட் தே ஆர் எக்ஸப்ஷனல். எக்ஸப்ஷனல் கேஸஸ் ஆர் தேர் ஃபார் எக்ஸப்ஷனல் ரீசன்ஸ், ரைட்? ஸோ நம்ம வந்து எக்ஸப்ஷனலான ஆள் கிடையாது. நான்லாம் எக்ஸப்ஷனலான ஆள்னு சொல்ல மாட்டேன் நான். நான் வந்து ஐ எம் ரெகுலர் பர்சன். நான் வந்து எனக்கு என்னென்ன ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். அதான் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பாட்காஸ்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா, வியூஸ் எல்லாம் ரொம்ப பெருசா வராது. பட் அத பத்தி நான் கவலைப்படணுமா அப்படின்னு கேட்டா, நோ. ஐ டோன்ட் ஹேவ் டு வொரி. பிகாஸ் இப்போ மாஸ் பீப்பிள வந்து அட்ராக்ட் பண்ற ஒரு கன்டென்ட் என்னன்னா வந்து ஷார்ட் ஃபார்ம் கன்டென்ட், ரைட்? அந்த மாஸ் பீப்பிள் யாருன்னா, தே ஆர் மோஸ்ட்லி மிடில் கிளாஸ் அண்ட் புவர். மாஸ். ஸோ ஸோ அந்த ஷார்ட் ஃபார்ம் கன்டென்ட் நான் கிரியேட் ஐ நோ ஹவ் டு கிரியேட் ஷார்ட் ஃபார்ம் கன்டென்ட். ஸோ பட் நான் ஷார்ட் ஃபார்ம் கன்டென்ட் கிரியேட் பண்ணேன்னா, ஐ வில் அட்ராக்ட் மோர் அண்ட் மோர் ஆஃப் தட் பீப்பிள் அண்ட் தே ஆர் நாட் மை ஆடியன்ஸ். சி என்னோட ஆடியன்ஸ் வந்து தே ஆர் பீப்புள் ஹூ ரியலி வாண்ட் டு லிசன், ஹூ ரியலி வாண்ட் டு இம்ப்ரூவ் எப்படி என்னன்னு. ஸோ இப்போ இந்த பாட்காஸ்ட்டை வந்து ஃபுல்லாக கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் a very different thing, right? You have the patience to sit and listen to someone talk. ஓகே. ஸோ அடல்ட் லைஃப்பில் வந்து பாவர்ட்டி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் a பிக் ப்ராப்ளம். நம்மளை வந்து நான் ஃபீல் பண்ண வரைக்கும் யூஎஸ்லையும் சரி, இந்தியாலையும் சரி, நம்மக்கிட்ட எவ்வளோ மணி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நமக்கு மேலே இருக்கிற மதிப்பு, மரியாதை, நம்ம கார் வி டிரைவ், யூனோ த க்ளோத்ஸ் வி வேர், இதில் தான் வந்து ரியல் ஆக்சுவலாக ரெஸ்பெக்ட் இருக்குது. ஏன்னா அது வந்து இட் கிரியேட்ஸ் அ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், இட் ஷட்ஸ் பீப்புள்ஸ் மவுத். ஸோ நீங்கள் வந்து சக்ஸஸ் அப்படின்னா என்ன நினைப்பீங்க, ரைட்? உங்கள் சொந்தக்காரங்களாம் வந்து இருப்பாங்க. அவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா வாட் ஆர் யூ இமேஜினிங், ரைட்? உங்கள் சொந்தக்காரங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஏமாத்துற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும்னா வாட் ஆர் யூ திங்கிங்? யூஆர் திங்கிங் டு பி ரிச், யூஆர் திங்கிங் டு பி சக்ஸஸ்ஃபுல், யூஆர் திங்கிங் டு மேக் மோர் மனி, யூஆர் திங்கிங் டு பை அ கார், திங்கிங் டு பை அ ஹவுஸ், திங்கிங் டு செட்டில் டவுன். அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறது வாட் இஸ் தட்? வாட் இஸ் தட், ரைட்? வாட் இஸ் யுவர் இமேஜினேஷன்? புவராக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை. யூஆர் திங்கிங் அபவுட் பீங் ரிச், ரைட்? ஸோ இட் இஸ் அ நேச்சுரல் திங். இட் இஸ் நாட் நத்திங். தெர் இஸ் நோ இஷ்யூ. நீங்கள் வந்து ஹை இன்கம் ஏர்னராக இருந்தாலும் சரி, நீங்கள் லோ இன்கம் ஏர்னராக இருந்தாலும் சரி, யூ கேன் பி ரிச் இஃப் உங்களோட பிஹேவியர் கரெக்டாக இருந்தது அப்படின்னா. உங்களுக்கு ஒரு விஷயம் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா டோன்ட் பை இட், ரைட்? ரிச் பீப்புள் வில் டூ தட். வாங்க மாட்டாங்க. அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியலன்னா வாங்க மாட்டாங்க. அவங்களால அஃபோர்ட் பண்ண முடிகிற விஷயத்த மட்டும்தான் போய் வாங்குவாங்க. காசு சேர்த்து வச்சு வச்சு வாங்குவாங்க. முன்னாடியே பிளான் பண்ணுவாங்க. கேஷாக பே பண்ணுவாங்க. தட் இஸ் பீயிங் ரிச், ரைட்? ஸோ நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்காகவும் சோஷியல் மீடியாவுக்காகவும் நம்ம வந்து இஃப் வி கோ இன்டு பையிங் திங்ஸ், கோயிங் இன்டு டெட், நமக்கு நிம்மதியாக தூக்கம் வராது. கைஸ், மணி வில் கிவ் யூ பீஸ். ஓகே, ரைட் இட் டவுன். மணி வில் கிவ் யூ பீஸ். ஆனால் ஹாப்பினஸ் மணி கொடுக்காது, அது கொடுக்கவும் முடியாது. பட் இட் வில் கிவ் யூ பீஸ். நிறைய விஷயத்துலேருந்து உங்களை தப்பிக்க வைக்கும். நைட்டு படுத்தா நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம். என்ன தான் உங்கள் லைஃப்பில் பிரச்சனை இருந்தாலும், என்ன தான் உங்களுக்கு ஹாப்பினஸ் இல்லைனாலும், உங்களுக்கு மணி இருந்துச்சுன்னா யூ வில் ஹாவ் பீஸ். யூ கேன் பீஸ்ஃபுல்லி ஸ்லீப் அட் நைட். அதுதான் இந்த பாட்காஸ்ட்டில் நான் சொல்லணும்னு நினச்ச பாயிண்ட்ஸ். அண்டு இது பிடிச்சிருந்தா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ், கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா யூஸ் த கமெண்ட் செக்ஷன். உங்களுக்கு இமெயில் ஏதாவது பண்ணணும், பர்சனலாக ஏதாவது சொல்லணும் அப்படின்னா வந்து சென்ட் மீ இமெயில்ஸ். ஐ வில் ரெஸ்பாண்ட் டு தட். ஓகே, சீக்கிரம் பார்க்கலாம். டேக் கேர். நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்டில் மீட் பண்ணுறேன். ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கூட லெட் மீ நோ. ஓகே, அதை பற்றி பேசுவோம். ஆல்ரைட், டேக் கேர் கைஸ். ஹேவ் நைஸ் டே. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பை.